அனைவருக்கும் வணக்கம். இன்றைய மிக முக்கியமான தகவல்களுடன் நாங்கள் உங்களுடன் பேசலாம் என்று வந்திருக்கின்றோம். மிக முக்கியமான தகவல்கள் யாழ்ப்பாணம் மற்றும் இலங்கை மற்றும் போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்ட பொன்னொருவரை கைது செய்திருக்கின்றார்கள். இது ஒரு வித்தியாசமான முறையில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். மற்றும் போதைப் பொருளை நுகர்ந்து கொண்டிருந்த 2 பேரை கைது செய்திருக்கின்றார்கள். இதில் ஒருவரை கைது செய்கின்ற போது போலீசாருக்கு அவர்கள் தெரிவித்த கருத்து மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. எனவே 2 அதிர்ச்சிகளை ஏற்படுத்திய கருத்தை ஒரு 60 வயது போதைப் பொருளை நுகர்கின்ற ஒருவர் கொழும்பு பெட்ராவை சேர்ந்த ஒருவர் கூறியிருக்கின்றார். இது சம்பந்தமான சுவாரஸ்யமான செய்தியை பார்க்க போகின்றோம். மேலும் அனுராதபுரத்தில் நடைபெற்ற ஒரு கோரமான நாட்டையை உலுக்கிய இன்னொரு பேருந்து விபத்தை பற்றியும் நாங்கள் போகின்றோம். உங்களுக்கு தெரியும், அண்மையில் நுவரெலியா பகுதியில் ஒரு மிகப்பெரிய பேருந்து விபத்தொண்டில் சந்தித்த மிகப்பெரிய ஒரு பேருந்து விபத்தொன்றில் 300 அடிகள் தூரத்தில் அந்த பஸ் கவிழ்ந்திருக்கின்றது. அந்த பஸ் மிகவும் சிதிலமடைந்திருக்கின்றது. இதில் 28 பேர் இறந்திருந்த செய்தியை கேட்டிருக்கின்றீர்கள். இதற்கு அடுத்ததாக நடைபெற்ற மிக மோசமான ஒரு பேருந்து விபத்தாக இது பார்க்கப்படுகின்றது. இது நுவரெலியா பகுதியில் நடைபெற்றிருக்கின்றது. இதே போன்ற இன்னும் ஒரு விபத்து இலங்கையில் நடைபெற்றிருக்கின்றது. இந்த 2 விபத்துக்கள் சம்பந்தமான விவரத்தையும் பார்க்க போகின்றோம். மேலும் யாழ்ப்பாணத்தில் உள்ள குப்பளான் பகுதியில் இரு குழுக்களுக்கு இடையில் நடைபெற்ற ஒரு சண்டை ஒன்று நடைபெற்றிருக்கின்றது. இதில் விலக்கு பிடிக்க சென்ற ஒரு முச்சக்கர வண்டி சாரதியும் கடுமையான காயங்களுக்கு உட்பட்டிருக்கின்றார். மொத்தம் 5 பேர் யாழ்ப்பாணம் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கின்றார்கள். இது சம்பந்தமான விரிவான விளக்கத்தையும் பார்க்க போகின்றோம். இலங்கையில் பரீட்சை திணைக்களம், அதாவது இலங்கையினுடைய பரீட்சை நாயகம், பரீட்சை ஆணையாளர் இந்த முறை பரீட்சை எழுதுகின்ற மாணவர்களுக்கு ஒரு கடுமையான எச்சரிக்கையை விட்டிருக்கின்றார். அந்த எச்சரிக்கை வாழ்நாள் தடை என்று சொல்லி ஒரு எச்சரிக்கை விட்டிருக்கின்றார். அதாவது குதிரை ஓடுகின்ற என்று சொல்லுவார்களே, பரீட்சை எழுதுகிறதுக்கு குதிரை ஓடுகின்ற என்று சொல்வார்கள். ஆள்மாறாட்டம் செய்து பரீட்சை எழுதுவது, ஒருவருக்கு பதிலாக இன்னொருவர் தனது அடையாள அட்டைகளை காண்பித்து அந்த இவருடைய படங்களை ஒட்டி இவருடைய அடையாள அட்டையில் இன்னொருவர் அந்த பரீட்சை எழுதுவார். எனவே இவ்வாறான மாறாட்டம் போன்ற குற்றச்செயல்கள், அதாவது பரீட்சை மோசடிகளில் ஈடுபடுகின்ற மாணவர்களுக்கு வாழ்நாள் தடை என்று ஒரு எச்சரிக்கை விட்டிருக்கின்றார். இது சம்பந்தமான ஒரு விரிவான விளக்கத்தையும் பார்க்க போகின்றோம். எமது கணேசன் குரல் செய்திக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கின்ற அந்த வெள்ளைக்கொன்னை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இன்று நடைபெற்ற மிக மோசமான ஒரு அதிர்ச்சி ஊட்டுகின்ற ஒரு விபத்து அனுராதபுரம் மாவட்டத்தில்தான் இந்த விபத்து நடைபெற்றிருக்கின்றது. தம்புத்தேகம தலவா என்கின்ற அந்த அந்த இடத்தை நோக்கி போக்குவரத்து சபைக்கு சொந்தமான ஒரு பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. இந்த பேருந்தில் 46 பேர் பிரயாணம் செய்யக்கூடிய அதிகூடிய சொகுசு பேருந்து என்று சொல்லப்படுகின்றது. இந்த பேருந்தில் அதிகளவான பாடசாலை மாணவர்களைத்தான் ஏற்றிச் சென்றதாக கூறப்படுகின்றது. அதாவது இந்த வருஷம் இன்றைய நாளில் உயர்தர பரீட்சைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எனவே இந்த பரீட்சைகள் முடிவுற்றதுடன் இந்த பரீட்சை முடிவிட்ட மாணவர்கள் தான் ஏற்றிச் சென்றிருந்ததாக கூறப்படுகின்றது. எனவே இந்த விபத்து நடைபெற்ற அடுத்த சில வினாடிகளிலேயோ அடுத்த சில மணி நேரங்களிலேயோ பல்வேறு சமூக ஊடகங்களில் இது சம்பந்தமான பல்வேறு தகவல்கள் பரவியிருந்தன. இந்த சமூக ஊடகங்கள் பரவிய போது இதில் 4 பேர் இருந்ததாகவும் 5 பேர் இருந்ததாகவும் பலர் இருந்ததாகவும் செய்திகள் வெளியிட்டிருந்தார்கள். ஆனால் இதனை தற்போது போலீசார் விசாரணைகளின் மூலம் அவ்வாறு எந்த சம்பவம் நடைபெறவில்லை, ஒருவர் தான் இறந்திருக்கின்றார் என்று சொல்லியும் ஒரு பரீட்சை எழுதின ஒரு மாணவன் தான் இறந்திருக்கின்றார் என்று சொல்லப்படுகின்றது. எனவே இதுவரை காலமும் கஷ்டப்பட்டு படித்து இன்றைய நாள் பரீட்சை எழுதி, அதாவது முதல் நாளே தன்னுடைய அந்த பரீட்சையினுடைய முதல் நாள் பயணத்திலேயே தன்னுடைய உயிரை விட்டிருக்கின்றார். எனவே இது பெற்றோர்களுக்கும் அந்த மாணவர்கள் மட்டத்திலும் இது ஒரு பெரிய அதிர்ச்சியான சம்பவமாக காணப்படுகின்றது.
எனவே மிகவும் ஒரு கவலையான சம்பவமாக இந்த கருத்து பார்க்கப்படுகின்றது. எனவே இந்த விபத்து ஏன் ஏற்பட்டது என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்ற போது இந்த அதாவது தம்புத்தே கம என்கின்ற தலவா என்ற இடத்தை நோக்கி புறப்பட்ட இந்த பேருந்து எதிர்த்தரப்பில் வந்த எதிர்ப்புறமாக வந்த ஒரு மோட்டார் சைக்கிளுக்கு ஒரு மிக ஒடுங்கிய ஒரு பாதையில் ஒரு வளைவில் அந்த அந்த வாகனத்திற்கு இடம் கொடுத்த சந்தர்ப்பத்தில் இவர் அந்த பள்ளத்தாக்கை நோக்கி கூடுதலாக சைட்டை எடுத்திருக்கிறார். எனவே இந்த பள்ளத்தாக்கு இருப்பது இவருக்கு தெரியுமோ தெரியாது. எனவே அந்த பஸ் பள்ளத்தாக்கினுள் கவிழ்ந்து இந்த விபத்தை சந்தித்திருக்கிறது. இதில் பலர் காயமடைந்திருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றது. 46க்கும் மேற்பட்டோர்கள் காயமடைந்திருப்பதாக தற்போதைய செய்திகள் வெளியாக இருக்கின்றது. இந்த 46 பேரும் இந்த 46 பேரும் உடனடியாக அனுராதபுரம் மருத்துவமனைக்கு கொண்டு சென்று சிகிச்சை பெற்று வருவதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றது. இதில் ஒரு மிகவும் கவலையான இடம் 16 வயது பாடசாலை மாணவன் ஒருவன் தன்னுடைய உயிரை இழந்திருக்கின்றார். இது போன்ற இன்னொரு செய்தி நடந்திருக்கின்றது. இது எங்கு நடைபெறுகின்றது என்று சொன்னால் மொன்ராகலை என்ற மாவட்டத்தில் நடந்திருக்கின்றது. மொன்ராகலை புத்தகல என்கின்ற பிரதேசத்தினால் இந்த விபத்து நடைபெற்றிருக்கின்றது. இது இன்னொரு விபத்தாக பார்க்கப்படுகின்றது. மொனராகலை மாவட்டத்தில் உள்ள புத்தகலி என்ற இடத்துல தான் இந்த விபத்து நடைபெற்றிருக்கின்றது. இந்த விபத்திலும் ஒரு இலங்கையினுடைய போக்குவரத்து சபைக்கு சொந்தமான ஒரு பேருந்தும் எதிர்த்தரப்பில் இருந்து வந்த ஒரு லொரி ஒன்றுடன் மோதி இந்த விபத்து ஏற்பட்டதால் இந்த விபத்தும் பெரிதாக பார்க்கப்பட்டது. எனவே இந்த விபத்தின் போது லொரியில் பயணித்த லொரி சாரதியும் மற்றும் அந்த லொரியில் பயணித்த சாரதிக்கு உதவியாக வந்தவரும் படுகாயமடைந்து மொன்ராகலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. இது சம்பந்தமாக மொன்ராகலை போலீசார் விசாரணைகளை நடத்தி வருகின்றார்கள். அவசியமான இன்னொரு செய்தி காணப்படுகின்றது. இந்த நுவரெலியா மாவட்டத்தில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு செய்தி ஒன்று தற்போது வெளியாகி இருக்கின்றது. நுவரெலியா மாவட்டத்தில் உள்ள ஒரு போலீஸ் நிலையத்திற்கு அந்த போலீஸ் நிலைய உயர் அதிகாரிக்கு ஒரு அழைப்பு ஒன்று வந்திருக்கின்றது. இந்த அழைப்பு அவசரமாக வந்திருக்கின்றது. அதாவது ஓஐசிக்கு இந்த அழைப்பு வந்திருக்கின்றது. என்ன அழைப்பு வந்திருக்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்ற போது அந்த நுவரெலியா பகுதியில் ஒரு பெண் ஈசி கேஷ் மூலம் போதைப் பொருட்களை வியாபாரம் செய்து வருகின்றார் என்று சொல்லி ஒரு அழைப்பு வந்திருக்கின்றது. நீங்கள் உடனடியாக இந்த இடத்திற்கு வந்தால் அந்த பொண்ணை நீங்கள் கைது செய்யலாம் என்று சொல்லி ஒரு தகவல் வந்திருக்கின்றது. தற்போது நாடு முழுவதும் ஓர் அணியில் திரண்டு இந்த போதைப் பொருளுக்கு எதிராக அனுராகுமார திசாநாயக்காவால் வழிநடத்தப்படுகின்ற அந்த இயக்கத்தில் பொதுமக்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த அடிப்படையில் நுவரெலியா மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு பொதுமகன் இந்த ஓஐசிக்கு இந்த அவசர அழைப்பை எடுத்திருக்கின்றார். இதன் காரணமாக இந்த ஓஐசி அந்த பொண்ணை கைது செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ஏனென்று சொன்னால் அன்று அந்த போலீஸ் நிலையத்தில் பொன் போலீசார்கள் இவரும் இருக்கவில்லை. எனவே அவசர நிலை ஒன்றில் ஒரு பொண்ணை கைது செய்கின்ற போது பொன் போலீசாரை கூட்டிச் செல்ல வேண்டும் என்று சொல்லி சில நியதிகள் இருக்கின்றது. எனவே இந்த நியதிகளை மீறி செயற்படக்கூடாது என்று சொல்லி அந்த போலீசார் யோசித்திருக்கின்றார். எனவே திடீரென்று அந்த ஓஐசிக்கு ஒரு யோசனை ஒன்று அவருக்கு ஒரு ஐடியா ஒன்று கிளம்பியது. அவர் உடனடியாக தன்னுடைய மனைவியை அழைத்து அங்கு சென்ற போது அந்த பொன் அவ்வாறு விற்று கொண்டிருக்கின்றார். ஈசி கேஷ் மூலம் அந்த போதைப் பொருட்களை விற்பனை செய்து கொண்டிருப்பதை அவர் கண்டிருக்கின்றார். எனவே தன்னுடைய மனைவியை வைத்து அந்த போதைப் பொருள் விற்பனை செய்கின்ற அந்த பொண்ணை கைது செய்து தற்போது போலீஸ் நிலையத்தில் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார். எனவே இவர் செய்தது சரியாக இருக்குமா என்று சொல்லி இனி போலீஸ் திணைக்களமும் மற்றும் போலீஸ் மா அதிபரும் தான் முடிவெடுக்க வேண்டும். எனவே எது எப்படியோ அந்த சந்தர்ப்பத்தில் சரியான முடிவை எடுத்து உடனடியாக கைது செய்திருக்கின்றார். எனவே இந்த பொண்ணை கைது செய்யாது விட்டால் இந்த பொன் அந்த வியாபாரத்தை வேறு இடத்துக்கு நகர்த்தி இருக்கலாம். எனவே அதன் காரணமாக இவர் கைது செய்யப்பட முடியாத சந்தர்ப்பமும் ஏற்படுத்தியிருக்கலாம். இந்த பொன் எங்கெங்கே வியாபாரம் செய்திருக்கின்றார் என்று சொன்னால் நுவரெலியா, வெளிமடை மற்றும் பண்டாரவளை போன்ற இடங்களில் தான் இந்த வியாபாரத்தை செய்து வந்திருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு அம்சமாக பார்க்கப்படுகின்றது. இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். இன்று உயர்தர பரீட்சைகள் இலங்கை முழுவதும் நாடு பூராகவும் உயர்தர பரீட்சைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எனவே இந்த உயர்தர பரீட்சையில் 3 லட்சத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் இந்த பரீட்சையில் தோற்றி கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த மாணவர்களுக்காக உயர்கல்வி ஆணையாளர் ஒரு எச்சரிக்கையை விட்டிருக்கின்றார். அவர் என்ன எச்சரிக்கையை விட்டிருக்கின்றால் வாழ்நாள் தடை என்கின்ற ஒரு எச்சரிக்கையை விட்டிருக்கின்றார். இந்த உயர்தர பரீட்சையிலையோ அல்லது சாதாரண தர பரீட்சையிலையோ இலங்கையில் குதிரை ஓடுவது என்று சொல்வார்கள்.
செய்திருக்கின்றார்கள். அதாவது ஒருவருக்கு பதிலாக இன்னொருவர் ஆள்மாறாட்டம் செய்து அந்த அடையாள அட்டைகளில் சில மாற்றங்களை செய்து அவருடைய அந்த அந்த பரீட்சார்த்தி எழுதுகின்ற போல இன்னொருவர் அந்த அந்த பரீட்சார்த்திக்கு பதிலாக இன்னொருவர் பரீட்சையை எழுதுவார். எனவே இவ்வாறான ஆள் மாறாட்டம் செய்பவர்களுக்கும் மற்றும் பரீட்சை மோசடிகள் போன்ற குற்றச்சாட்டுகளில் ஈடுபடுகின்ற மாணவர்களுக்கு வாழ்நாள் 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 முழுவதுமே பரீட்சை எழுதுவதற்கு தடை விதிக்கக்கூடிய அந்த சட்டத்தை அமல்படுத்தப் போவதாக இந்த பரீட்சை ஆணையாளர் ஒரு எச்சரிக்கை விட்டிருக்கின்றார். எனவே இந்த எச்சரிக்கையை பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் கருத்தில் எடுக்க வேண்டும் என்று சொல்வது எமது பணிவான வேண்டுகோள். மேலும் இவ்வாறான செயல்களில் ஈடுபடுவது உண்மையில் சட்டத்துக்கு முரணான செயல். இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட்டு படிக்க முடியாத ஒரு மாணவனுக்கு ஒரு படித்த மாணவன் எழுதி கொடுப்பது என்பது எதிர்காலத்தில் அவர் செய்ய போகின்ற அந்த உத்தியோகங்களில் மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும். எனவே இந்த உத்தியோகங்கள் செய்கின்ற போது ஒரு கல்வி அறிவு இல்லாதவர் உத்தியோகம் செய்கின்ற போது அவருடைய அந்த மக்கள் சேவை எவ்வாறு இருக்கும் என்று சொல்லி நாங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே இந்த எழுதுகின்ற மாணவன் சரி அல்லது பெற்றோர்கள் சரி அல்லது இவருக்கு கள்ளமாக எழுத போகின்ற மாணவர் சரி சற்று சிந்தித்து இந்த செயற்பாடுகளை விலகிக் கொள்வது சால சிறந்தது. மேலும் ஒரு செய்தி ஒன்று காணப்படுகிறது. அம்பாறை மாவட்டத்தில் அம்பாறை நீதிமன்றத்தில் 6 பேர் ஒரே நேரத்தில் மரண தண்டனை தீர்ப்பு வழங்கியிருக்கின்றார் அம்பாறை மாவட்ட நீதிமன்ற நீதிபதி. ஏனென்று சொல்லி நாங்கள் பார்க்கின்ற போது 2015ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி ஒரு லொரி ஒன்றில் வந்த 6 பேர் கொண்ட குழு ஒரு மக்கள் அதிகம் நடமாடுகின்ற ஒரு இடத்துல ஒரு 6 பேரும் அந்த மதுபானங்களை அருந்தியிருக்கின்றார்கள். இவர்கள் மதுபானம் அருந்தியது மட்டுமில்லாமல் அங்குள்ள சில தகாத வேலைகளிலும் ஈடுபட்டிருந்தார்கள். எனவே இவர்களை ஏன் இவ்வாறு செய்கின்றீர்கள் என்று சொல்லி இருவர் தட்டி கேட்டிருக்கின்றார்கள். எனவே இந்த இருவரையும் தட்டி கேட்ட இருவரையும் மிக மோசமாக தாக்கியிருக்கின்றார்கள். இவர்கள் உயிர் போகும் வரை தாக்கியிருக்கின்றார்கள். இவர்கள் தாக்கியதுடன் அவர்கள் உயிரை விட்டிருக்கின்றார்கள். இதன் பின்னர் அந்த இருவரையும் அந்த லொரியின் சில்லுக்குள் போட்டு அந்த லொரி சில்லாலே ஏற்றி அவர்களை நெறித்திருக்கின்றார்கள். எனவே இவ்வாறான கோரச் சம்பவத்தில் ஈடுபட்ட இந்த 6 பேருக்கும் எதிராக அம்பாறை நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. எனவே இவர்களை கைது செய்த போலீசார் அம்பாறை நீதிமன்றத்தில் வெளியாகி இருந்த பின்னணியில் இவர்கள் சம்பந்தமான விசாரணைகள் நேற்று முன்தினம் நிறைவு பெற்றன. இந்த நிறைவின் போது நீதிமன்ற நீதிபதி அவர்கள் இந்த 6 பேருக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருக்கின்றார். மேலும் 2 பேரை கைது செய்கின்ற போது சில சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஏறாவூர் பகுதியில் ஒரு போதைப் பொருளை ஒருவர் நுகர்ந்து கொண்டிருக்கின்றார் என்ற ஒரு செய்தி போலீசாருக்கு கிடைத்ததை அடுத்து போலீசார் அந்த இடத்துக்கு விரைந்திருக்கின்றார்கள். எனவே 28 போதைப் பொருட்களை பேக்கெட்டில் வைத்துக்கொண்டு இந்த போதைப் பொருளுக்கு அடிமையானவர் நுகர்ந்து கொண்டிருக்கின்றார். எனவே இந்த போலீசார் வருவதைக் கண்டு 28 பாக்கெட்டுகளையும் அவசரமாக இவர் தன்னுடைய வாய் வழியாக விழுங்கியிருக்கின்றார். எனவே போலீசார் இவரை கைது செய்கின்ற போது இவரிடம் எந்த ஒரு போதைப் பொருளும் இல்லை. ஆனால் இவர் ஒரு போதைப் பொருளுக்கு அடிமையானவர் என்ற தகவலை உறுதிப்படுத்தி கொண்டு இவரை கைது செய்திருக்கின்றார்கள். கைது செய்து நீதிமன்றத்தில் பாரப்படுத்தியிருக்கின்றார்கள். நீதிமன்றத்தும் இவரை விளக்கமறியலில் நீதிமன்றமும் இவரை சிறையில் போட்டிருக்கின்றது. சிறையில் போட்ட உடனே தான் இவர் சிறை கம்பிகளுக்குள் இருக்கின்ற போதுதான் இவர் தன்னுடைய நிலையை நினைத்து சற்று பதட்டம் அடைந்திருக்கின்றார். 28 பைகளும் தன்னுடைய உடலில் இருக்கின்ற போது ஏதாவது ஒரு பை கூட லீக் ஆகினால் தன்னுடைய உயிர் போய்விடும் என்று இவர் அச்சமடைந்திருக்கின்றார். எனவே இதனை அறிந்து இவர் சிறை காவலர்கள் சிலரை அழைத்திருக்கின்றார். தன்னுடைய அந்த நிலைப்பாட்டை சொல்லியிருக்கின்றார். உடனடியாக சிறை காவலர்கள் விரைந்து இவரை மலசலம் கழிக்கின்ற அந்த கூடத்துக்குள் அழைத்து சென்று என்ன செய்கிறியோ ஏது செய்கிறியோ இந்த 28 பக்கெட்டுகளுடன் நீ வெளியில் வர வேண்டும் என்று சொல்லி அந்த மலசல கூடத்துக்குள் இவரை வைத்து பூட்டிவிட்டு வெளியேறியிருக்கிறார்கள். இதன் பின்னர் அவர் அந்த 28 பக்கெட்டுகளுடன் மலசல கூடத்தை விட்டு வெளியேறி வந்திருக்கின்றார்கள். எனவே இவர் சம்பந்தமான மேலதிக விசாரணைகளையும் மேலதிக வழக்கு பதிவுகளையும் குறித்த மட்டக்களப்பு மாவட்ட போலீசார் மேற்கொண்டு வருவதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றது. எவ்வாறான முறையிலெல்லாம் இந்த போதைப் பொருட்களுக்கு அடிமையானவர்கள் செயற்படுகிறார்கள் என்று சொல்லி நாங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டிய நிலை வந்திருக்கின்றது.
மேலும் கொழும்பு பெட்ரா பகுதியில் இதே போன்ற ஒரு போதைப் பொருளுக்கு அடிமையாகிய 60 வயதுக்காரனை போலீசார் கைது செய்திருக்கின்றார்கள். இந்த போலீசார் கைது செய்கின்ற போது அந்த 60 வயதுக்கார அந்த முதியவர் போலீசார் கைது செய்கின்ற போது 2 அதிர்ச்சிகரமான சம்பவங்களை கருத்துக்களை அந்த போலீசாருக்கு கூறியிருக்கின்றார்கள். எனவே போலீசார் மிகுந்த அதிர்ச்சி அடைந்திருக்கின்றார்கள். ஒரு கருத்து அவர் கூறிய கருத்து என்னவென்று சொல்லி நாங்கள் பார்க்கின்ற போது தான் 93ஆம் ஆண்டிலிருந்து இந்த போதைக்கு அடிமையானதாக சொல்லியிருக்கின்றார். தன் மீது பல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது என்று சொல்லியும் ஆனால் தான் தலைமறைவாக இருக்கிறது என்று சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இதற்கு காரணம் முன்னைய அரசாங்கங்களுடைய அந்த சட்டத்தை எவ்வாறு அவர்கள் அமுல்படுத்தி இருக்கின்றார்கள் என்று சொல்லி நாங்கள் சற்றே சிந்தித்து பார்க்க வேண்டியிருக்கின்றது. மேலும் இவர் இன்னொரு அதிர்ச்சி சம்பவத்தையும் கூறியிருக்கின்றார். அதாவது தனக்கு அவர்கள் போலீசார் கைது செய்கின்ற போது தன்னை அடிக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் தான் அடியை தாங்க முடியாத சூழ்நிலை தன்னுடைய உடல்நிலையில் இருக்கின்றது என்று சொல்லியிருக்கின்றார். ஏனென்று சொன்னால் தன்னுடைய உடலிலே ஒரே ஒரு கிட்னி மட்டும்தான் இருக்கின்றது என்று சொல்லியும் மற்ற கிட்னிக்கு என்ன நடந்தது என்று சொல்லி போலீசார் கேட்கின்ற போது அந்த போதைப் பொருளுக்கு அடிமையான காரணமாக தன்னிடம் பணம் இல்லாத போது தான் அந்த கிட்னியை விட்டு அந்த போதைப் பொருட்களை வாங்கி நுகர்ந்ததாக அவர் ஒரு அதிர்ச்சி தகவலை செய்திருக்கின்றார். பாருங்கள், என்னென்னத்துக்காக போதைப்பொருள் என்னென்னத்துக்காக கிட்னியை வழங்குகின்றார்கள். சிலர் அந்த கிட்னியை தானாக வழங்குகின்றார்கள், சிலர் வறுமை காரணமாக வழங்குகின்றார்கள். மட்டக்களப்பு போன்ற அந்த மாவட்டங்களில் அண்மையில் நான் ஒரு செய்தியை பார்த்தேன். 6 பொம்பளை பிள்ளைகள் அவர்கள் சாப்பிடுவதற்கு வசதியின்மை காரணமாக அந்த ஒரு பொருளை தியாகம் செய்திருக்கின்றார். அந்த ஒரு பொன் பிள்ளை தன்னுடைய கிட்னியை கொடுத்து அந்த 6 பொன் பிள்ளையையும் சாப்பாட்டுக்காக அந்த கிட்னியை வழங்கியிருக்கின்றார். ஏனைய படிப்பு செலவுக்காக அந்த கிட்னியை வழங்கியிருக்கின்றார் என்ற ஒரு செய்தியை நான் பார்த்தேன். எனவே இந்த வயது போன இந்த 60 வயதுக்காரன் தன்னுடைய அந்த போதைப்பொருள் நுகர்வுக்காக கிட்னியை வழங்கியிருக்கின்றார். எனவே எதற்கு கிட்னி எங்களுடைய உடல் உறுப்புகளை தானம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் சற்று சிந்திக்க வேண்டிய ஒரு சூழல் வந்திருக்கின்றது. ஒரு சில தினங்களில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகின்ற ஒரு விடயம் நாங்கள் இனி கதைக்கப் போகின்றோம். அதாவது தற்போது ரெண்டிங் ஆகி கொண்டிருக்கின்றது, சமூக ஊடகங்களில் வைரலாகி கொண்டு வருகின்ற ஒரு சம்பவம். அதாவது ஒரு சிறைச்சாலை ஒன்றில் போதை வஸ்து கும்பல்கள் அல்லது பாதாள உலக கும்பல்கள் என்று சொல்லப்படுகின்றவர்கள் அந்த சிறைச்சாலையில் இருக்கின்றார்கள். இருவருடைய அந்த சிறைச்சாலை நடவடிக்கைகள் சம்பந்தமாக பல்வேறு ஊடகங்களில் இந்த காணொலி வைரலாகி வருகின்றது. எனவே ஒரு சிறைச்சாலை ஒன்றில் ஒரு பாதாள உலக கும்பலை சேர்ந்த ஒருவர் அரைக்காய்ச்சட்டை மற்றும் டிஷர்ட்டுடன் அவர் படுத்து கிடக்கின்ற போது அவர் பெரிய ஒரு கோடீஸ்வரனுடைய பிள்ளை படுத்து கிடந்திருப்பது போல சொகுசு வாழ்க்கை வாழ்வது போன்ற ஒரு ஸ்மார்ட் போனையும் வைத்து அவர் பார்த்து கொண்டிருக்கின்றார். அடிக்கடி எழும்பி அவர் போதை மாத்திரைகளை அவர் தன்னுடைய வாய்க்குள் மென்று கொண்டிருக்கின்றார். எனவே கிட்டத்தட்ட ஒரு லக்ஸரியான வாழ்க்கை, ஒரு சுகபோகமான வாழ்க்கை, ஒரு சௌகரியமான வாழ்க்கையைத்தான் இந்த சிறைச்சாலைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லி அந்த காணொளி பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. இதே போன்ற இன்னொரு காணொளியில் இன்னொரு போதைப்பொருளுக்கு அடிமைப்பட்ட கும்பலாக இருக்கலாம் அல்லது பாதாள உலக குழு கும்பலாக இருக்கலாம். அவருடைய தலையை இன்னொருவர் மஜாஜ் பண்ணி கொண்டிருக்கின்றார். எனவே இவர் சலூனில் இருக்கின்றது போன்ற மிகப்பெரிய ஹாயாக இருக்கின்றார். எனவே இவருடைய தலையில் இன்னொருவர் மஜாஜ் பண்ணி கொண்டிருக்கின்றார். பெரிய தனவந்தர்களுக்கும் பெரிய முதலாளிகளுக்கும் பெரிய சுகபோக வாழ்க்கை வாழ்கின்ற மிகப்பெரிய கோடீஸ்வரர்களுக்கு அந்த தலை மஜாஜ் பண்ணுகின்ற போது அவர்கள் இருப்பது போன்ற அந்த காட்சி எல்லோர் மனங்களில் பதிந்திருக்கின்றது. எனவே இந்த சிறைச்சாலைகளில் பல்வேறு குற்றங்களை செய்துவிட்டு செல்கின்றவர்கள், பாதாள உலக குழுக்கள் மற்றும் போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் இவ்வாறு சிறைச்சாலைகளில் இருப்பது பலரையும் அதிர்ச்சிக்கு உட்படுத்தி இருக்கின்றது. இது சம்பந்தமாக ஊடகவியலாளர்கள் சிறைச்சாலை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு கேட்டிருக்கின்றார்கள். இது எந்த சிறைச்சாலைகள் என்று சொன்னால் பூசா சிறைச்சாலைகள் என்று சொல்லித்தான் அந்த ஊடகங்கள் இந்த தமிழ் கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார்கள். எனவே பூசா சிறைச்சாலையினுடைய அதிகாரிகளை தொடர்பு கொண்டு கேட்டபோது எமது சிறைச்சாலைகளில் இப்படி ஒன்று நடைபெறவில்லை, இவ்வாறான சம்பவங்களுக்கு நாம் பொறுப்பு கூற முடியாது என்று சொல்லி அவர்கள் தட்டி கழித்திருக்கின்றார்கள். எனவே இது அரசாங்கத்தினுடைய பார்வைக்கும் எட்டி இருக்கின்றது. எனவே தற்போது அரசாங்கம் இவற்றுக்கான அறிக்கைகளை கோரி சிறைச்சாலைகளுக்கு கடிதங்கள் அனுப்பியிருப்பதாகவும் எனவே விரைவாக தமதுக்கு அறிக்கைகள் சமர்ப்பிக்கும்படியும் இது எந்த சிறைச்சாலையில் நடந்தது என்பதை அவர்கள் அறிவதற்கு அரசாங்கம் தற்போது அவசரம் காட்டி வருகின்றது ஒரு குறிப்பிடத்தக்க அம்சமாக பார்க்கப்படுகின்றது.
மேலும் யாழ்ப்பாணம் குப்பளான் பகுதியில் நேற்றிரவு அதாவது 9ஆம் தேதி அதாவது நேற்றிரவு 9ஆம் தேதி இரு பகுதியினருக்கிடையில் மிகப்பெரிய ஒரு கோஷ்டி மோதல் நடைபெற்றிருக்கின்றது. 2 பிரதேசத்தைச் சேர்ந்தவர்களுக்கிடையில் குப்பளான் சந்தையில் ஒரு சண்டை நடைபெற்றிருக்கின்றது. எனவே இந்த சண்டையில் 5 பேர் காயப்பட்டிருக்கின்றார்கள். இந்த சண்டை எதற்காக நடைபெற்று என்று சொல்லி நாங்கள் சற்று யூகிக்க வேண்டியிருக்கின்றது. எனவே கொழும்பு போன்ற பிரதேசங்களில் 2 போதைப்பொருள் குழுக்களுக்கு இடையில் சண்டை நடைபெற்றிருக்கும். எனவே ஒவ்வொரு பிரதேசத்தை ஒவ்வொருத்தர் கட்டுப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. உதாரணமாக என்னுடைய பிரதேசத்துக்கு நீ வரக்கூடாது, அதே போல இன்னொருவர் சொல்வார் தன்னுடைய பிரதேசத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி. ஏனென்று சொன்னால் சில இடங்களில் சில போதைப் பொருட்கள் பாதாள உலக குழுக்கள் ஒரு மாவட்டத்தையே தமது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க விருப்பப்படுகின்றார்கள். ஏனென்று சொன்னால் தான் தான் தாதா தான் தான் டான் என்று சொல்லியும் தன்னுடைய பெயர் தான் அந்த மாவட்டத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லியும் தன்னுடைய பெயரை கேட்டால் அனைத்து பிரிவினரும் நடுங்க வேண்டும் என்று சொல்லியும் தானே பெரிய ஒரு தாதாவாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அந்த குற்ற கும்பல்கள் ஈடுபடுவார்கள். எனவே இது போன்ற ஒரு கருத்து பின்னணியில் தான் இந்த குப்பளான் சந்தியிலையும் பிரச்சனை ஏற்பட்டது என்று எண்ண தோன்றுகின்றது. இதில் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் என்னென்று சொன்னால், இந்த 2 குழுக்களும் சண்டை பிடிக்கின்ற போது ஒரு ஆட்டோ சாரதி அவர்களை தடுப்பதற்கு அல்லது அவர்களை விலக்கு பிடிப்பதற்கு அல்லது அவர்களை சமாதானம் செய்வதற்கு சென்றிருக்கின்றார். இவர் கூட கடுமையாக தாக்கப்பட்டு தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றது. பந்தைக்கு முன்பு சண்டைக்கு பிந்து என்று சொல்வார்கள். எனவே இது இந்த சம்பவத்துக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு தருணமாக இருக்கின்றது. இது போன்ற செய்திகளை பார்ப்பதற்கு எமது கணேசன் குரலுடன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள். இது போன்ற இன்னொரு செய்தியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.